ब्रह्मणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनशत्रुशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ஒன்றாவது ஸ்லோகம், பிறகு 220வது ஸ்லோகம் படிக்கணும். நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராசைக கர்மணே. 6வது அத்தியாயம் 220வது ஸ்லோகம். பூர்வபக்ஷதயா தௌ சேத் தத்வநிச்சயஹேதுதாம் பிராப்னுதோ அஸ்து நிபச்சஸ்வ தயோர்நைதாவதாவசகம். பூர்வபக்ஷதயா தௌ சேத் தத்வநிச்சயஹேதுதாம் பிராப்னுதோ அஸ்து நிமச்சஸ்வ தயோர்நைதாவதாவசகம். பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 220வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அர்த்தம் பார்த்தோம். ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லணும். ஃபஸ்ட்டு சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், பிறகு ஜீவ விசாரம் பார்த்தோம். ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகு மாயா விசாரம், பிறகு ஈஸ்வர விசாரம், பிறகு கடைசியாக பார்த்தது ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம். முதல்ல ஈஸ்வர விஷயத்தில் எதெல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்கன்னு ஒரு குழப்பம், பிறகு ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள குழப்பம், பிரம்மனவே ஈஸ்வரன் நினைக்கிறது, ஈஸ்வரனை பிரம்மன்னு சொல்கிறது, அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்து முடித்தோம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க டாபிக் என்னன்னு சொன்னால் 195லேருந்து 236 வரைக்கும் ஈஸ்வர பிரம்ம விசாரம் ரெண்டையும் சேர்த்து விசாரம் பண்ணுறோம். பிரம்ம தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவத்தையும் சேர்த்து விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் முதல்ல விசாரம் செய்வது எப்படின்னு ஒரு கருத்து வந்தது. அதற்கு சுருதி பிரமாணம் சொன்னார். விசாரம் எப்படி செய்வதுங்கிறதுக்கு கூட சுருதியில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. பிறகு ஈஸ்வரன் ஜீவ தத்துவத்திற்கு சுருதி பிரமாணம். பிறகு முதல் சிருஷ்டி ஈஸ்வரன் எப்படி சிருஷ்டிக்கு வந்தார்னு சொல்லும்போது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு, சூக்ஷமமான பூதமாக வர்றார். அதுக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத வடிவத்தை, அதுக்கெல்லாம் உதாரணமெல்லாம் பார்த்தோம். பிறகு அந்த சூக்ஷம், அதாவது ஹிரண்ய கர்ப்ப தத்துவங்கிறது சமஷ்டியில் வச்சு பார்த்தா ஈஸ்வரன்கிறது மாயா தத்துவத்தோடு சேர்ந்து வர்றது. அது தோற்றத்துக்கே வராமல் இருக்கிறது. தோற்றத்துக்கு வரும்போது முதல்ல சூக்ஷ்மமாக வர்றார். அது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அதுலேருந்து பிறகு விராட் தத்துவமாக வர்றார். இதுவே தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னு சொன்னால் பிராக்ஞன்னு சொல்லுவோம். காரண சரீரத்தில் இருக்கிறது பிராக்ஞன், தோற்றத்துக்கு வராது. பிறகு தைஜசன்னு சொல்லுவோம். அங்கே ஹிரண்ய கர்ப்பன், இங்கே தைஜசன். அங்கே விராட்டு, இங்கே விஸ்வன் வரும். நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னு சொன்னால், சமஷ்டியாக பார்த்தா ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பன், விராட். விராட்டை தான் நம்ம பல வடிவங்களில் வழிபடுறோம்னு பார்த்தோம். புல்லிருந்து எல்லாத்தையும் நம்ம வழிபடுறோம். அந்த வழிபடுறதுக்கு தகுந்த மாதிரி பலனையும் பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விராட்டை வழிபடுவதால் உள்ள பலன். பிறகு என்ன வழிபாடு பண்ணினாலும் என்ன பூஜை பண்ணாலும் மோட்சங்கிறது கிடைக்காதுன்ட்டார். தகுதி தான் கிடைக்கும். ஞானத்தால் மட்டுமே மோட்சம். வழிபடக்கூடாதுன்னு சொல்ல, அது வழிபடுறதுனால மற்ற பலன்கள்லாம் கிடைக்கும். மோட்சத்துக்கு தகுதி கூட கிடைக்கும், ஞானத்துக்கு தகுதி.
ஆனால் ஞானம் வந்தால் மட்டுமே நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். எப்படி கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது கனவுலேருந்து வெளியே வரணும்னா விழிக்கணும். முதல்ல விழிக்கிறது வரைக்கும் அதுக்கு பொய்ங்கிறது தெரியாது. விழிச்சாத்தான் கனவு கண்டதே பொய்ன்னு தெரியும். அது மாதிரி இந்த மோட்சத்துக்கு வரணும்னு சொன்னால் ஞானம்தான் வேணும். அறியாமைங்கிற கனவுலேருந்து நாம் நீக்கி வெளியே வரணும் அப்படின்னார். பிறகு அதில் ஒரு முக்கியமான கருத்து பார்த்தோம். 210 ஞானத்தின் விளைவு என்னன்னு சொன்னால், கல் மண்ணிலிருந்து ஆண்டவன் வரைக்கும் அனைத்துமே கனவு தான். கடவுளே கனவுன்னா அப்போ கடவுளை கும்பிடணுமா? கடவுளே பொய்ன்னா கடவுளை கும்பிடணுமான்னு உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க கேள்வி. அப்போ கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, சாமி பட வேண்டியது வசதியாக போச்சு. அந்த உடம்பும் பொய் தானே, சாப்பிடக்கூடாது. சாப்பாடும் பொய் தானே, சாப்பிடக்கூடாது. அப்படி இருப்போமா? பொய்யான கடவுளை பொய்யான உடலில் பொய்யான மனதால் வணங்குகின்றோம். பொய்யான உடலுக்கு பொய்யான உணவை எப்படி சாப்பிடுகிறோமோ அப்படி பொய்யான கடவுளையும் பொய்யான உடலில் வழிபடுத்தி ஆகணும். வேறு வழி கிடையாது. உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுது, தனக்கு சாதாரண எடுத்துக்கிறது. எல்லாமே கனவு. ஈஸ்வரத்துவம் பொய், ஜீவத்துவம் பொய். புரியுதுங்களா? ஈஸ்வரனுக்கு ஆதாரமான தத்துவம், ஜீவனுக்கு ஆதாரமான தத்துவமும் சத்தியம். அது பின்னாடி வருது. எல்லாமே கல்பிக்கப்பட்டவை அப்படிங்கிற கருத்தும் பார்த்தோம். பிறகு இந்த சிருஷ்டியில் ஹிரண்ய கர்ப்பன் விராட்டு வரைக்கும் வந்துச்சு. அதில் 2 சிருஷ்டி சொன்னார். ஜீவ சிருஷ்டி எது, ஈஸ்வர சிருஷ்டி எது. கடவுள் எல்லாத்தையும் படைச்சி வச்சுருக்கார். அவர் படைச்சிட்டு பேசாமல் இருந்துக்கு பிறகு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சிருஷ்டி பண்ணுறோம். அதில் தான் சம்சாரமெல்லாம் வருது. எல்லா பிரச்சனைகளும் வர்றது. ஒரு பொருளை படைச்சிட்டா, தங்கமாக இருக்கட்டும், அந்த தங்கம்ங்கிறது கடவுள் படைச்சது. அது எனக்கு வேணும் வேணாம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, மதிப்பு கொடுக்கறது, மதிப்பு கொடுக்காமல் இருக்கிறதுல யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்கு. அதனால் ஜீவ சிருஷ்டிங்கிறது 4வது அத்தியாயத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டின்னு சொல்லி துவைத விவேகம்னு பார்த்தோம். துக்கமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஜீவ சிருஷ்டியிலே தான் வரும், ஈஸ்வர சிருஷ்டியில் வராது. அது மட்டும் இல்லை, ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஈஸ்வரனுடைய சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி என்ன? அம்மா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, கணவன், மனைவி, இதெல்லாம் யாருடைய சிருஷ்டி? ஒரே பெண்ணை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சிருஷ்டி பண்ணுறாங்க. அதே ஒரு ஆணை இப்படி சிருஷ்டி பண்ணுறாங்க. அதே மாதிரி பொருள்கள்லேயும் உண்டு. இது ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டின்னு சொன்னார். பிறகு ஜீவ ஈஸ்வர விஷயத்தில் உள்ள சண்டைகள், இதுதான் ஜீவன், இதுதான் ஈஸ்வரன் சொல்லி நிறைய விஷயங்களில் குழப்பம் இருக்குது, கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் இருக்குது. அதனால் எந்த பயனும் இல்லை. பிறகு இந்த சண்டை போடுறவங்ககிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறோன்னு ஒரு கருத்து பார்த்தோம். அதாவது பாமரரிடம் பரிதாபமாக நடந்துக்கிறணும், ஞானிகளிடம் மரியாதையாக நமஸ்காரம் பண்ணணும், குழம்பியவர்கள்ட்ட வாதம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். குழப்பம் பண்ணி நம்மகிட்ட இதுதான் கரெக்டு, இதுதான் எங்கள் கடவுள் தான் சரிங்கிறான் ஒருத்தன், இல்லை இதுதான் கடவுள் தத்துவங்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் சாத்தான்கிறான். இப்போ நம்ம மதத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டு. அவங்ககிட்ட நீ விதண்டாவாதமெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னார். இதில் ரொம்ப குழப்பமெல்லாம் யார் பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், ஈஸ்வர விஷயத்தில் ஹையஸ்ட்டாக வந்தவங்க யோக மதவாதிகள், ஜீவ விஷயத்தில் ஹையஸ்ட்டாக வந்தவங்க சாங்கியர்கள். அவங்க வரைக்குமே அவங்க சொல்கிற தத்துவமெல்லாம் படிகளாக இருக்கே ஒழிய இறுதியான முடிவு கிடையாது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். அதனால் அவங்க ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறுன்னு சொல்கிறாங்க. அப்படி வேறுபடும் பொழுது முக்தி என்பது ஒரு காலம் நடக்காதுன்ட்டார். ஜீவன் முக்தியும் நடக்காது, விதேக முக்தியும் நடக்காது. அத்வைதிகளை தவிர மற்ற எல்லோருமே பிரம்ம விஷயத்தில் குழம்பியவர்கள்தான். அவர்களுக்கு இங்கேயும் சந்தோஷம் இல்லை, இறந்த பிறகு பிறவாமைங்கிற நிலையும் கிடையாது அப்படின்னு 217 பார்த்தோம். பிறகு 218 மற்ற மதவாதிகளிடம் சுக துக்கங்களில் கூட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கேன்னு சொன்னால் இருக்கட்டுமேன்னு அருது. அது இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது எல்லாமே கனவு தான். கனவுல ஏற்றத்தால் விழித்த பிறகு அது இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தன் ரெண்டு பேர் கனவு காங்குறான், 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கான். ஒருத்தன் ராஜாவை கனவு காங்குறான், ஒருத்தன் பிச்சைக்காரனாக கனவு காங்குறான். 2 பேரும் விழிச்சிட்றான். 2 பேர் விழித்த பிறகு 2 ஒன்று தான்.
இவன் ராஜாவை கனவு காணுன்னு போய் அந்த இது கனவுல ஸ்டேட்டஸ் வித்தியாசம் வருது. அது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், தாரதம்பியம் இதெல்லாம் மற்ற மதவாதிகள்கிட்ட சில பேர் என்னுடைய மதத்தில் வந்து ரொம்ப சுகம் கிடைக்குமா, இன்னொருத்தர் நான் சொல்கிற கடவுளை பின்பற்றினாத்தான் சந்தோஷமாக, இதில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அவனுடைய நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து கனவு அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு ஒரு அறிவுரை சொன்னார் முமுட்சுக்களுக்கு, ஜீவ ஈஸ்வர விஷயத்தில் வீண்வாதம் வேண்டாம், பிரம்ம தத்துவத்தை ஆராய்ச்சி செய்து பிரம்மத்தை நீங்கள் உணர வேண்டும், இந்த வீண் விதண்டாவாதமெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னார். பிறகு கடைசியில் 220 போனோம். கடைசியாக பார்த்த ஸ்லோகம், ஜீவ ஈஸ்வர விசாரம் மோட்சத்தை கொடுக்காவிட்டாலும், கொடுக்காதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஏன் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? நம்ம பண்ணுறோமா இல்லையா? ஏன் பண்ணுறீங்கன்னா பிரம்ம ஞானத்திற்கு காரணமாக அமையும். அது டைரெக்டாக பிரம்ம ஞானத்தை கொடுக்கறது இல்லை, ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது பிரம்மத்துக்குள்ளே போயிடுவோம். நம்ம பிரம்ம ஈஸ்வரத்துவத்தையும் ஜீவத்துவத்தையும் நீக்கிவிட்டு பிரம்ம தத்துவத்துக்குள்ளே போகிறதுக்கு அது ஒரு காரணமாக அமைகின்றது. இந்த ஞானம் ஈஸ்வர ஜீவ ஞானம் பிரம்ம ஞானத்துக்கு கேதுவாக அமைகிறது, காரணமாக அமைகிறது. பூர்வபக்ஷதையா தௌச்சேத்தனர், அதாவது பூர்வபக்ஷம் என்ற முறையில் அந்த இரண்டும் ஜீவ ஈஸ்வர தத்துவம் பயன்படும், தத்துவ நிச்சயத்திற்கு பயன்படும். அதற்காக அதில் நாம் மூழ்கிவிடக்கூடாது, அதை ஒரு படியாக நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். தயோகோ நிமச்சஸ்வ ஏதாவதா அவயக, அவ்விரண்டு வாதங்களிலேயே ஜீவ ஈஸ்வர வாதங்களிலேயே உன் வசமின்றி நீ மூழ்கிவிடக்கூடாது. அதாவது எந்த விஷயத்தையுமே எந்த ஆராய்ச்சியுமே அதை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அதுக்கு மேலே அதில் போய் மூழ்கிடக்கூடாது. மூழ்கிட்டோம்னா எங்கள் லட்சியம் பிரம்ம விசாரம், பிரம்ம தத்துவம், அத்வைத தத்துவம், இதெல்லாம் படியாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, சில பேர் படியிலே மூழ்கிடுவாங்க. நல்லா பக்தி பண்ணு, பூஜை பண்ணு, கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு உனக்கு வகை வகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே முழுசாக மூழ்கிட்டு இதுக்கு வராமல் இருந்துடக்கூடாது. ராமகிருஷ்ணருக்கு மேலே யாரும் பக்தி பண்ணுறால் கிடையாது. அந்த பக்தியை அவர் அத்வைத தத்துவத்தை கொண்டாந்து விட்டுச்சே. ஒரு குரு வந்து அமைஞ்சார், அவர் அத்வைத ஞானத்தை போதனை பண்ண பிறகுதான் அவர் அந்த சாதனைகள்லாம் நிப்பாட்டுறாரு. அது வரைக்கும் எல்லா சாதனையும் பண்ணிக்கிட்டு இருக்கார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காளியை பார்க்குறாரு, கிருஷ்ணரை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அதோடு நிற்கல, அவர் இங்கே வந்துட்டார். அது மாதிரி அதிலே மூழ்கி விடாதே அப்படிங்கிறார். நம்மளுக்கு இயல்பாக எப்படின்னா ஒன்றில் இறங்கிட்டோம்னு சொன்னால், சில பேர் ஜபம் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், பிறகு அதிலேருந்து இங்கே வரும், அதுவே மோட்சம். ராமான்னு ஒரு தடவை சொல்லு, உனக்கு மோட்சம் கிடச்சிடும். அதெல்லாம் வந்து ஜபத்தை ஊக்குவிக்கிறதுக்கு சொல்கிற வார்த்தைகளே ஒளியே கிடையாது. அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். டிவி ஃபோனில் யூடியூப்பில் என்னுடைய கிளாஸை பார்க்கணும் ஓப்பன் பண்ணுறீங்க, அது வேறு எல்லாம் வரும். என்ன பண்ணுவான், இதை விட்டு போட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் உள்ளே போயிடுவோம், போய்கிட்டே தள்ளிக்கிட்டே இருப்போம், இருக்கா இல்லையா? அதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், வேறு இதுக்குள்ளே போயிடுவோம். இது சரி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வருது, ஒரு அரசியல் விஷயம் வருது, அதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதை பார்க்கும்போது என்னான்னா அதை சம்மந்தப்பட்ட இன்னும் 2 விஷயம் வரும், அப்புறம் அது 2 விஷயம், இப்படியே என்ன பண்ணுவான், அதுலேயே உள்ளே போய் உன்வசமின்றிங்கிறாரு. நாம் அதை வந்து விரும்பி போகல, நம்மளை அறியாமல் இழுத்துட்டு போயிடுது. இப்படி தத்துவ விஷயத்தில் பிரம்ம ஞானம் ஒன்று தான் இறுதியான லட்சியம். அதுதான் வந்து உனக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கும். எந்த தியரிக்கும், கர்மா தியரியோ எதுவாக இருக்கட்டும், கொஸ்டின் மார்க் அவர் எந்த தியரிக்கு போனாலும். இதுக்கு மேலே என்ன, அதுக்கு மேலே எப்படின்னு, பூர்வ ஜென்மம், அந்த கர்மா, எப்போ முதல் பிறவி ஆரம்பிச்சிச்சு, ஈஸ்வரன் எதுக்கு தோன்றினார், இப்போ ஜீவன் எதுக்கு தோன்றினா, இவன் ஏன் இருக்கணும், இவனுக்கு ஏன் சம்சாரம் வருது, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் மற்ற விஷயங்களை ஒரு லிமிட்டுக்கு மேலே பதில் சொல்ல முடியாது. அத்வைத ஞானம் வந்தாச்சுன்னா கனவுன்ன பிறகு எதுக்கு பதில் சொல்லணும்? கனவுங்கிறத தெளிவாக புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையிலே இல்லை, மேலோட்டமான ஒரு உண்மையாக இருக்கிறது புத்தியில் ஏறிடுச்சுன்னா கொஸ்டின் மார்க்கே வராதில்ல. அன்னைக்கு சொன்னேன், கனவுல புலி துரத்துதுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அப்படியே கதையை அழகாக வர்ணிக்கிறான். காட்டுக்கு போனேன், அங்கே போனேன், என்னை புலி துரத்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சுன்னு சொல்லி இவனு இன்ட்ரெஸ்டாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா இவ்வளவு பிரச்சனை, ஏன்டா நீ அந்த காட்டுக்கு போனேன்? கனவுடா. கனவுன்னு சொன்ன உடனே ஏன் காட்டுக்கு போனேன்னு கேட்பானா, ஏன் புலி துரச்சுன்னு கேட்பானா, எப்படி தப்பிச்சுட்டேன்னு கேட்பானா, ஒரு கேள்வியும் கேட்க மாட்டான். ஆனால் கனவுன்னு புரிகிறது கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா நாம் வந்து சத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கனவு விழிச்சோன்னு போயிடுது, இது போகல. ஞானம் வந்தாலும் காட்சியில் இருக்குது. அதனால தான் ப்ராப்ளம். அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புரிஞ்சு நல்லா சிந்திச்சு தத்துவம் போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? இதெல்லாம் மித்தியாங்கிறது வந்துடும். அது வரைக்கும் நீ இந்த ஜீவ விசார ஈஸ்வர விசாரத்தை பண்ணு. அதுக்கு பிறகு அது கூடாது. எல்லாம் அளவுக்கு மீறினால் நல்ல விஷயமா இருந்தால் கூட அதுவும் ஒரு அளவு தான் அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். பூர்வ பக்ஷதையா தௌ சேத் தத்துவ நிச்சயக. தத்துவ நிச்சயகன்னா தத்துவத்தை நிச்சயம் செய்வதற்கு அதுக்கு அடுத்த வார்த்தை ஹேது தாம், காரணமாக. முதல் வரியில் கடைசி வார்த்தை சேத் தத்துவ நிச்சய ஹேது தாம். தத்துவத்தை நிச்சயம் செய்வதற்கு ஹேது தாம்னா காரணமாக. பூர்வ பக்ஷத்தையா, பூர்வபக்ஷம் என்ற முறையில். பூர்வபக்ஷம்னா என்னென்னா நம்மளுக்கு எதிராக கேள்வி கேட்குறவங்க. இது எப்படி நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க? ஜீவ விசாரம் ஈஸ்வர விசாரம்லாம் நம்ம சொல்கிறோம்ல, பூர்வபக்ஷம் சொல்லும் பொழுது உபாயமாக பூர்வபக்ஷம் ஈஸ்வர விசாரம் ஜீவசாரம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி பூர்வபக்ஷத்தை கேட்டால் அது உபாயமாக அல்லது படியாக. பூர்வபக்ஷத்தையா, பூர்வபக்ஷம் என்ற முறையில் அது ஒரு படியாக. தவுனா அந்த இரண்டும், ஈஸ்வர ஜீவ தத்துவ விசாரம் ஆகிய அந்த இரண்டும். அடுத்தது பிராப்னு, பிராப்னுதக அமையும். அதாவது அந்த இரண்டும் அமையும், படியாக அமையும். சேத் என்ற அமையும் என்றால், சேத்னா அமையும் என்றால் அஸ்து இருக்கட்டும். அஸ்துங்கிறத கீழே, பிராப்னுதக அஸ்து. சேத்துங்கிறது முன்னாடி இருக்குது. சேத்துனா அது அப்படி என்றால்னு அர்த்தம். அதாவது பூர்வபக்ஷத்தின் அடிப்படையில் இது ஒரு படியாக அந்த இரண்டும், ஜீவ விசாரம் ஈஸ்வர விசாரம் இரண்டும் தத்துவத்தை நிச்சயம் செய்வதற்கு காரணமாக இருக்கட்டும். அப்படி அமையும் என்றால், ரெண்டாவது நிமச்சஸ்வ தயோர், அதை பிரிக்கணும். தயோர் எட்டாவது சொல்லுவோம். அதை ஏதாவதா, அதை பிரிச்சம் சொன்னால் தயோர் ஏதாவதா. ஏதாவதான்னா இங்கு இந்த பலன் இருப்பதால் மட்டும், அதாவது படியாக இருக்குது அந்த பலன் அதுக்கு உண்டு. எதுக்கு? இந்த ஜீவ ஈஸ்வரர் படி மாதிரி அமைகிற பலன் இருக்குது. இந்த பலன் இருப்பதால் மட்டும் தயோகோ, அவ்விரண்டு வாதங்களிலேயே கடைசி வார்த்தை அவசக, தன்வசமின்றி. இந்த தயோவுக்கு முந்தின வார்த்தை நிமச்சஸ்வ, மூழ்கி விடாதே. அது ஒரு படியாக இருக்கிற பலன் இருக்குது. தத்துவத்தை நிச்சயம் பண்ணுறதுக்கு ஜீவ ஈஸ்வர விசாரம் தேவை இருக்குது, காரணமாக இருக்குது. அப்படி தேவையும் இருக்குது, காரணமாக இருக்குங்கிறதுக்காக நீ அதோடு நின்றுக்கிறாத, அதிலே மூழ்கிறாத இங்கே வரணுங்கிறார். பிரம்ம விசாரத்துக்கு வரணும். உபாயமாக இருக்குது, பயன்படலாம், தவறில்லை. ஆனால் அதிலேயே மூழ்கி விடாதே. 221 படிக்கிறோம். அசங்க சித் விபுர் ஜீவகம் சாங்கிய யோக்தஸ்தாத்ருகீஸ்வரகம் யோகோ தஸ்தத்வமோரர்த்தவு சுத்தௌ தாவிதி சேச்ருணோம். அசங்கசித் விபுர் ஜீவகம் சாங்கியோக்தஸ்தாத்ருகீஸ்வரகம் யோகோக்தஸ்தத்வமோரர்த்தௌ சுத்தௌ தாவிதி சேச்ருணோம். இங்கே ஒரு பூர்வபக்ஷம். அவன் வந்து கொஞ்சம் மத்தியஸ்தர், இடைநிலையில் பேசுகிறவன். சாங்கிய தத்துவத்தையும் யோக தத்துவத்தையும் வேதாந்தத்தையும் கொஞ்சம் படிச்சிருக்கான். மூணையுமே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கான். அவன் ஒரு கேள்வி கேட்குறான், ஆனால் முழுமையாக படித்து புரிஞ்சுக்கிறல. நாம் என்ன சொன்னோம்? சாங்கிய மதத்தில் ஜீவ தத்துவத்தில் குழப்பத்தில் இருக்காங்க, யோக மதத்தில் ஈஸ்வர தத்துவத்தில் குழப்பறாங்க.
இவன் ரெண்டையும் பார்த்துட்டு இவனையும் இதையும் பார்க்குறான். பிரம்ம தத்துவத்தையும் படிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா, இவன் ஒரு கருத்து சொல்கிறான். அதாவது எல்லாம் ஒன்றாத்தையும் சொல்லியிருக்கு. யோக மதமும் கரெக்டு தான், சாங்கிய மதமும் கரெக்ட் தான், நீங்கள் அத்வைதி சொல்கிறதும் கரெக்டு தான். சில பேர் எம்மதமும் சம்மதமே. எம்மதமும் சம்மதம் அவங்க வழிபாடை ஏற்றுக்கிடலாம். தத்துவ ரீதியாக போகும்போது அப்படி சொல்கிறது தப்பு. எது உண்மையோ அதைத்தான் சொல்கிறது. இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு சொல்கிறதுக்கு நிறையா பேருக்கு பயம் இருக்குது. அவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு பயம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. தத்துவ விஷயத்துக்கு வந்தாச்சுன்னா சரியே சரின்னு சொல்லணும், தப்பை தப்புன்னு சொல்லணும். துவேஷம் கிடையாது. அவங்க கருத்தை நம்ம மறுக்கிறது இல்லை, அது ஒரு படியாக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் தத்துவத்தில் இறுதியான முடிவு அப்படின்னு சொன்னால் இதுதான் கரெக்டு, இதுதான் பொய், இது சரி, இது தப்புங்கிறத சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாரு. படியாக சொல்லலாமே ஒழிய நம்ம அது கூடவே கூடாதுன்னு சொல்கிறதில்ல. நீ வழிபடுறியா, அப்படி வழிபடு, அது ஒரு ஸ்டேஜ். உன் மனசு பக்குவம் அடைஞ்சோன்னு ஒன்றே ஏறியாமல் இங்கே வந்துடுவேன். அது வரைக்கும் நீயே அந்த பூஜைகள் பண்ணிட்டு அந்த தத்துவத்திலே இரு. யாரையும் நம்ம வெறுக்கிறது இல்லை, தவறுன்னு சொல்கிறோம். தவறான கருத்து சொல்லி வெறுக்கிறது இல்லை, தவறுன்னு சொல்லுவோம். அவரை வெறுக்கிறது இல்லை, அந்த கருத்து தவறுப்பா மாற்றிக்கன்னு சொல்லுவோம். ஒரு இளையராஜாட்ட ஒரு பேட்டி பார்த்தேன். அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் என்னன்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்காருன்னா, எனக்காக மக்களுக்காக இசையை கொடுத்த, என்கிட்ட இந்த ஞானத்தை கொடுத்த, எனக்கு திறமையை கொடுத்த, எல்லாம் கொடுத்து, எனக்குன்னு என்ன கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அதில் எழுதியிருக்கார். அதை அந்த நிருபர் கேட்குறான், உங்களுக்கு இவ்வளவு பெரிய புகழ், இவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு பேர், இவ்வளவு செல்வம் வந்திருக்கு, எனக்குன்னு என்ன கொடுத்தேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே, அது என்ன வகையில் கடவுள்கிட்ட அப்படி கேட்குறீங்கன்னு, அது உனக்கு புரியாது, விட்டுருன்ட்டார். அது நான் ஆன்மீக விஷயமாக கேட்குறேன். நான் அந்த வார்த்தை தத்துவ ரீதியாக, இவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்குன்னு மோட்சத்தை, இவர் தத்துவ ஞானத்தை புரியலைங்கிறதுல கேட்டிருக்கலாம். நான் அதை சொன்னாலும் உனக்கு புரியாது, அந்த கேள்வியை விட்டுரு அப்படின்ட்டார். அப்படியே சொல்கிறார் அவர். இவ்வளவு கொடுத்துருக்காரு, நீ எனக்குன்னு என்ன கொடுத்துன்னு கடவுள்கிட்ட எப்படி கேட்குறீ, அப்படி எழுதியிருக்கீங்களே அந்த புஸ்தகத்தை எடுத்து. இவர் எழுந்த புஸ்தகத்தில் ஒரு வரியை காமிக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு மக்களுக்காக நான் திறமையை கொடுத்து, இசையை கொடுத்து, எல்லோரும் ரசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறேன், எனக்குன்னு என்ன கொடுத்துன்னு கேட்டார் அவர். அதில் எழுதியிருக்காரு, கடவுள் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அது உனக்கு புரியாதுங்கிறார். ஏன்னா இவர் வேற ஆங்கிளில் கேட்குறாரு. அது விட்டுன்ட்டார். அது மாதிரி நாம் வெறுக்கிறது இல்லை, அதை போய் விட்ட விலைக்கு சொல்லவெல்லாம் முடியாது. ஏன்னா எனக்கு இதை கொடுத்துருக்குறாரு, அதை கொடுக்க சொன்னால் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், அதை விட்டுருங்கன்ட்டார். அது மாதிரி இந்த விஷயத்தில் அப்படி ஒரு கருத்து சொன்னால் தப்பு, அவ்வளோதான். போய் வாதம் பண்ண வேண்டிய, அவங்க புரிஞ்சுக்கிறது கேட்டால் சொல்லலாம், அதுக்கடையில் நீயே பேசக்கூடாதுங்கிறார். அதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சாங்கிய மதத்தில் சொல்கின்ற ஜீவலட்சணமும் யோக மதத்தில் சொல்கின்ற ஈஸ்வர லட்சணம் எல்லாத்தையும் பார்த்தா வேதாந்தத்தில் நம்ம சொல்கிறதான்ப்பா சொல்கிறாங்கங்கிறார் இவர். யார்? அந்த இடைப்பட்ட ஒரு பூர்வபக்ஷி. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சமரசம் செய்கிறவன். அதாவது சைவ சித்தாந்தமும், சில பேர் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தமும் வேதாந்தமும் ஒன்று, புத்த மதமும் வேதாந்தமும் ஒன்று அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதை இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஸ்டான் சாமிகிட்ட. எல்லாம் ஒன்று தானே சாமி, பிறதுக்கு புத்த மதம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க, பிறதுக்கு சைவ சித்தாந்தம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்க, எல்லாம் வேத மதம்னு வச்சுட்டு ஒரே மதத்தை முடிச்சு போயிட வேண்டியான, எல்லாம் ஒன்றுன்னு ஒத்துக்கிட்டே இல்லை. அப்போ வேதாந்த அனாதிகாலமாக வேதம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அதில் என்ன சொல்லியிருக்கோ கடைப்பிடிச்சிட்டு வேதாந்த மதம்ன்ட்டு போயிட வேண்டியான, தனித்தனியாக ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டார் அவர். புரியுதுங்களா? எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் பிறகு தனி பேர் வேணும், தனி பேர் வைக்க வேண்டியதில்லை. எது ஆரம்பத்தில் இருந்துருக்கோ அதுதான் இதுன்னு சொன்னால், அப்போ ஆரம்பத்தில் இருக்க வச்சுட்டு போகிறோம், எல்லாம் வேதாந்த மதம் ஒத்துட்டு போக வேண்டியானே அப்படின்னாரு. பிறகு தனி பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அவர். சரியாக கேட்டார் அவர். அதனால் அவங்க சிலது சொல்கிறத பார்த்தா மேலோட்டமாக பார்த்தா நம்ம சொல்கிற கருத்து மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கும் தத்துவத்தில் கட்டாயம் வேறுபாடு இருக்குது. பதிலை பார்த்தா தான் தெரியும், மேலோட்டமாக சொன்னதை பார்த்து தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அசங்க சித் விபூஹு ஜீவக. முதல் வரி பார்த்தீங்கன்னா அசங்க சித் விபூஹு ஜீவக, அது பிரிச்சாத்தம் புரியும். அசங்கமான சைதன்ய சொரூபமான முழுமையாக வியாபிக்கின்ற ஜீவன், இது அத்வைதம்தான். ஜீவன் உண்மையிலே ஆதாரமான அசங்கம்தான், சைதன்யம்தான், எல்லா இடத்துலையும் வியாபிச்ச ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கு. நம்ம சொல்கிறோம் அதே கருத்து என்ன சொல்கிறாங்க அவங்களும் சொல்கிறாங்க. சாங்கிய
யோக்தக சாங்கிய மதத்தவர்களால் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. பாருங்கள், சாங்கிய மதத்தவர்கள் கடவுளை ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. அவங்க இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணால் இப்படி நடக்கும், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு தலைவன் கடவுள் அப்படிலாம் தேவையில்லை. இதை இருக்கிறவங்க அவன் என்ன பண்ண இதே கருத்தை ஈஸ்வரன் சொல்லிட்டு அவங்க வேற ஆங்கிளில் போகிறாங்க யோக மதத்தில். நம்மளை என்ன பண்ணுறோம்? அசங்கம், எங்கும் நிறைந்தது, சைதன்யம் எல்லாம் சொல்கிறோமா இல்லையா? இதை ஒரு பூர்வபட்சி சொல்கிறான். ஏன்னா வேதாந்தத்துலேயும் இப்படி தானே சொல்லியிருக்கு. அசங்கம்னு சொல்லியிருக்கு, விபுகுன்னு சொல்லியிருக்கு, பிறகு சித்துன்னு சொல்லியிருக்கு, அசாங்கியத்தில் அத்தையும் சொல்லியிருக்கு. அப்புறம் யோக அதே பாருங்கள், 2வது வரியில் முதல் வார்த்தை, இந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை ஒன்று இருக்குது. தாத்ருக் ஈஸ்வரக, ஈஸ்வர தாத்ருக், ஈஸ்வரனுக்கும் அப்படித்தான் சொல்கிறாங்க. இதே தன்மை யாருக்கு சொல்கிறா? ஈஸ்வரனுக்கு. யார் சொல்கிறா? யோகோக்தக, 2வது வரியில் முதல் வார்த்தை யோக உக்தக, அதாவது யோக மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள். ஈஸ்வரனுக்கும், ஈஸ்வரன் யாரு? சித், எங்கும் நிறைந்தவன், அசங்கமானவன். இது யோக மதத்தவர்கள் கருத்து. சாங்கிய மதத்தவர்கள் கருத்து என்ன? ஜீவன் அசங்கம், அவனும் சித் சைதன்ய ஸ்வரூபம், அவனும் ஆத்மஸ்வரூபம் பார்த்தா எங்கும் நிறைந்தவன் சொல்லிட்டு மனசுக்குள்ள மட்டும் இருக்கான்னு சொல்லிடுவாங்க கடவுள். எல்லாம் சொல்லி மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்காரு, மனசை நீ ஆராய்ச்சி. அப்போ அந்த விபுங்கிற வார்த்தை வாயளவில் தானே சொல்லியிருக்கேன். சொன்னால் கரெக்டாக சொல்லணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேரும் ஒரே லட்சியத்தையும் சொல்கிறாங்க. அதைத்தானே வேதாந்தத்துலேயும் நம்ம சொல்கிறோம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சொல்கிறோம். தத்துவமோகோ அர்த்தம், அதாவது நம்ம தத்துங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறோம், துவங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஆராய்ச்சி. தத்துவ மஷின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? தத்து, நீ அதுவாக இருக்கிறாய். அப்படிங்கும்போது நீன்னு சொல்கிறதுன்னா என்ன? ஜீவனுக்கு. அங்கே என்ன இருக்குது? இதே லட்சணம் இருக்குது. துவங்கிறது நீ, தத்துனா அது கடவுள். கடவுளுக்கும் ஜீவனுக்கும் ஒரே லட்சணத்தை சொல்லி 2 ஒன்று நம்ம சொல்லுவோம். நீங்களும் அதையும் சொல்கிறீங்க, அவங்களும் அதையும் சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்று தானேன்னு கேட்குறான். புரியுதுங்களா? இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சுத்தவ் யவ் சுத்தவ், சுத்தவ் யவ், அதாவது அந்த சுத்தமான அர்த்தம், அதன் லட்சிய அர்த்தம், இதையே தான் நாமும் சொல்கின்றோம். தத்துவம் என்ற சொல்லிருக்கு. அப்படி என்றால் சாங்கிய மதம், யோக மதம், வேதாந்த மதம் எல்லாமே ஒரே கருத்தைத்தானே சொல்லுகின்றன. அப்படி இருக்கும்போது எப்படி சாங்கியர்களும் யோகியர்களும் சொல்கிற கருத்து தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். நாமளும் அதையும் சொல்கிறோம், அவங்களும் அப்படித்தான். இப்போ ஏன் சாங்கியர்களையும் யோகா மதத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா, நம்மளுக்கு பக்கத்தில் வந்திருக்கவங்க அவங்க தான். புரியுதுங்களா? மற்ற கீழே எவ்வளவோ இருக்குது, எல்லாம் படிகள் தான். கடைசி படியில் வந்து நிற்கிறவங்க இவங்க. அது என்ன சொல்கிற? இதி சேத் சுருணு, இப்படி ஒரு சந்தேகம் வந்தால் கேட்பாயாக, நான் பதில் சொல்கின்றேன், கேள் அப்படிங்கிறார். அதாவது இப்படி நிறைய பேர் எதிரான கருத்து சொல்கிறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஏன் தவறுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சரியான கருத்து கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோங்கிறது அவசியமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்னா, அவர் கருத்து தப்புன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் போயிடும் சில பேர் சொல்ல மாட்டோம். விவகாரத்திலேயே ஒரு தப்புன்னு தெரியும், தப்புன்னு சொல்ல மாட்டோம். பேசாமல் வந்துட்டால் கூட அப்போ சரின்னு வர ஏற்றுக்குருவோம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? தப்பான வழியில் தானே போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் தவறான கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒருத்தர் ஆன்மீக சாதனை செய்கிறாரு, அவர் மாமிசம் சாப்பிட்றாரு. புரியுதுங்களா? தப்பு இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? இந்த ஆன்மீக சாதனை செய்கிறவர் மாமிசத்தால் நிப்பாட்டிட்டார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அப்படி இப்படி சொல்லி இதுதான் கரெக்டு, நீ சாப்பிடாமல் இருக்குது தப்புன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிறோமே. இவர் ஏற்றுக்கணும் கட்டாயமா? எல்லா பேரும் சாப்பிட்றாங்க, நீ மட்டும் சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா இவர் ஏற்றுக்கணுமா? கட்டாயம். இவருடைய அடிப்படையில் வந்துட்டார், அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். பிறகு தப்புன்னு சொன்ன, இது கரெக்டு தேன்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? சில பேர்லாம் சொல்லுவாங்க, மாமிசம் சாப்பிட்லன்னா உடம்புக்கு வந்து பலமே வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே நிறைய பேர். உண்மையா இல்லையா? எதுக்கு ரொம்ப பலம் ஜாஸ்தியாக இருக்குது? யானை, குதிரை. குதிரை திறன் தான் சொல்கிறோம் நம்ம. குதிரை திறன் சொல்லுவாங்க, புலித்திறன் சொல்கிறது இல்லை, சிங்கத்திறன் சொல்கிறது இல்லை, ஹார்ஸ் பவர்னு சொல்கிறோம் நம்ம. அவரை கூட அதுதான் சொல்கிறோம். அதெல்லாம் மந்தமான ஒரு சக்தி. அந்த வீரம் வந்து பொதுவாக
அந்த அசைவம் சாப்பிட்றது தான் உண்மையிலே வீரமாக இருக்குது. அந்த குதிரை ஓடுற ஓட்டம் புலி சிங்கம் கூட ஓட முடியாது சொல்கிறாங்க, அப்படி இருக்கு. அதனால் அதெல்லாம் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, நியாயப்படுத்துவாங்க. அப்போ ஏற்றுக்கிறன்னு அர்த்தமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி யோக மதம் மற்ற மதம் எந்த கருத்து சொன்னாலும் கரெக்டாக தெரிகிறது மாதிரி இருக்கும். ஆனால் அதில் தப்பு இருக்குது. எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்லணும்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் குழப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிரம்மசூத்திரத்தில் போனீங்கன்னாலும் சரி, நம்ம மாண்டூக்கிய உபனிஷத் காரிகையில் போனால் இந்த மாதிரி கேள்வி நிறையா வரும். அதாவது தவறான கருத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேள்வி கேட்பான், இதுதான் சரின்னு நம்மளை அவன் சொல்கிற பதிலை பார்த்தா இவன் சொல்கிறதே கரெக்டு, நம்ம அத்வைதி சொல்லி தப்புன்றுவோம். இப்போ நாஸ்திகர்கள் பேசும்போது எப்படி இருக்கு, அதுதான் சரி மாதிரி தெரியும். அப்போ அதுக்கு பிறகு சொல்ல, நீ இப்படி சொன்ன அது என்ன தோஷமும் கரெக்டாக கொண்டு போய் பாயிண்ட் அவுட் பண்ணுவார் அவர். ஏது தப்பு இப்போ அப்படி சொல்ல போகிறார். இப்போ 2 ஒன்றுன்னு சொல்லி வந்திருக்கான்ல, அது எப்படி தப்புங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். அசங்கச்சித் இபுர் ஜீவக சாங்கிய யோக்தக சாங்யோக்தக சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிற, அது முதல்ல அதை எடுத்துக்கலாம். சாங்யோக்தக சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிற முதல் வரியில் அசங்க சித் விபூகு ஜீவக ஜீவக ஜீவன் எப்படிப்பட்டவன்? அசங்க சங்கமற்றவன், சித் சைதன்ய சொரூபமானவன், விபூகு முழுமையாக வியாபித்துள்ளவன். அந்த முதல் வரியில் முதல் வார்த்தையை பிரித்தோம்னா அசங்க சித்து விபூகு ஜீவக. அதுக்கு அடுத்த வார்த்தை சாங்கிய யோக்தக. சாங்கிய யோக்தகன்னா சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற ஜீவக ஜீவன் என்ற தத்துவமானது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அசங்கக சங்கமில்லாதவன், சித் சைதன்ய சொரூபமானவன், விபூகு முழுமையாக வியாபித்துள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தாத்ருக்கு ஈஸ்வரக. அதுக்கு முன்னாடி யோக சாஸ்திரத்தை 2வது வரியில் பார்த்துட்டீங்கன்னா யோக உக்தக யோகோக்தக யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படும் ஈஸ்வரக. அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை ஈஸ்வரக தாத்ருக்கு, ஈஸ்வரனும் அப்படியே. ஈஸ்வரனுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அசங்கக சித்து விபூகு. இதே தான் யோக சாஸ்திரத்தில் ஈஸ்வரனுக்கு லட்சணமாக சொல்லியிருக்காங்க. சாங்கியத்துலேயும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தத்துவமோகோ அர்த்தௌ. தத்து துவம், தத்துவமோகோனா தத்து துவம், அந்த இரண்டின் அர்த்தமும் அர்த்தௌ இரண்டின் அர்த்தமும் சுத்தௌ தௌ சுத்தௌ தௌ இதி சேத். சுத்தௌ தௌனா இந்த இரண்டின் சரியான சுத்தமான அல்லது சரியான இதி சேத் இதுதான் என்றால் சுருணு கேள். இந்த இரண்டுக்கு இதுதான் சரியான அர்த்தம் நீ சொன்னேன்னா நான் இனிமேல் சொல்கிறேன், அதை கொஞ்சம் கேளுங்கிறார். சாங்கியர்கள் சொல்கிறக்கூடிய ஜீவ தத்துவமும் யோகிகள் சொல்கிற ஈஸ்வர தத்துவமும் நாம் அத்வைதிகள் சொல்கிற அதே கருத்தை என்ன சொல்கிறாங்க? ஒன்றா சொல்கிறாங்க. அவன் அசங்கமானவன், சித் சொரூபமானவன், எங்கும் நிறைந்தவன் சொல்லி. அப்போ இருக்கும்போது 3 ஒன்று தானே நீ சொன்னேன்னு சொன்னால் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறார். அது 222 சொல்கிறார். ந தத்துவமோ ரூபா வர்த்தாம் வஸ்மத் சித்தாந்த தாம் கதவும் அத்வைத போதனாயைவ சா கக்ஷா கசிதிக்ஷ்யதே. ந தத்துவமோ ரூபா வர்த்தாம் வஸ்மத் சித்தாந்த தாம் கதவும் அத்வைத போதனாயைவ சா கக்ஷா கசிதிக்ஷ்யதே. அவர்களுடைய மத கருத்துப்படி ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு. நீ ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுதான் மோட்சம் அவங்க சொல்கிறது. பொதுவாக எல்லோரும் உலகத்தில் எல்லோரும் என்ன அத்வைதியை தவிர எல்லோரும் அதான். யாராவது கடவுள் நானுன்னு ஒன்றுன்னு சொல்லுவோமா? சொன்னால் அடிதான் விழுகும். வெளியே போய் ஜீவன் ஈஸ்வரன் ஒன்று சொன்னால் அடிதான் விழுகும்.
அத்வைதிகளை தவிர யாரும் அதுவும் வேறு மதத்துலலாம் சொல்லிட்டேன்னு வச்சுங்க கொன்னே விடுவாங்க. அல்லாவும் நானும் ஒன்றுன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். சொல்லவே முடியாதுங்க. நம்மதுலேயும் அப்படித்தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அப்படி தான் அங்கே இருக்குது. மேலோட்டமாக வெளிப்படையாக விவகாரத்தில் அதெல்லாம் ஓகே. அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய விஞ்ஞானபூர்வமான கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னா ரெண்டும் ஒன்றுங்கிறது தான், வேறு எதுலேயுமே கிடைக்காது. இது கொஞ்சம் உள்ளே போய் பார்த்து புரிஞ்சாதான் புரியும். அது வரைக்கும் கொஸ்டின் மார்க்கில் தான் நிற்கும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிரம்மத்தை பற்றி நீ அத்வைத பிரம்மத்தை பற்றி அறிவது தான் மோட்சத்தை கொடுக்கமே தவிர ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று அறிவது என்றும் உனக்கு மோட்சத்தை தராது. அதெல்லாம் அதற்கு முன்பு உள்ள படிகள் அப்படிங்கிறார். நாம் ஈஸ்வரனை விசாரம் பண்ணுறோம், ஜீவனை விசாரம் பண்ணுறோம். எல்லாம் என்ன பண்ணுறோம்னா உள்ளே போய் ஈஸ்வரத்வத்தையும் ஜீவத்வத்தையும் ஜீவத்தன்மையையும் ஈஸ்வரத்தன்மையையும் பொய் என்று நீக்கிவிட்டு அதற்கு ஆதாரமான பிரம்ம தத்துவத்தை அறிகின்றோம். அதுக்காக நம்ம அதுக்குள்ளே போகிறோம். போனால் அதில் ஒன்று உண்மையாக இருக்குது, ஒன்று பொய்யாக இருக்குது. ஜீவனை விசாரம் பண்ணுறான். துவம் பத விசாரம், அகம் பத விசாரம். அகம் பிரம்ம அஸ்மிங்கிறோம். தத்து துவம் அசி, இதெல்லாம் மகா வாக்கியம். துவம்னா நீ, நம்மளை பற்றி ஆராய்ச்சி பண்ண. உன்னை நீ எறிந்தால் உனக்கு ஒரு கேடும் இல்லை. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சினிமா பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு. ஏன்னா அப்போ அந்த ஜீவ தத்துவம் துவம் பதம் அகம் பதம். துவம்னா நீ, அகம்னா நான், ஜீவ தத்துவம். இதை ஆராய்ச்சி பண்ணுறோம். தத்பதம் அது ஈஸ்வரன். அங்கே அகம் பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ண. அகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது பிரம்மத்துக்கு போயிடுவோம். இங்கே தத்துவம் தத்பதத்தை ஆராய்ச்சி பண்ணால் அங்கே என்ன இருக்குது? ஒன்று பொய்யா இருக்குது, ஒன்று உண்மையாக இருக்குது. இந்த பொய்யை நீக்கிட்டா ரெண்டும் ஒன்றாயிருது. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை. இங்கே என்ன பண்ணுறோம்னு சொன்னால் 100ன்னு இருக்குது, பார்த்தீங்களா? இந்த பக்கம் 1 கோடி இருக்குது. 1 போட்டு 2 சைவர் இங்கே, அங்கே 1 போட்டு கோடிக்கணக்கான சைவர் இருக்குது. ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது? இந்த 1 எடுத்துட்டா என்னாச்சு 2 ஈக்குவல் ஆயிரும். சைவரை பூரா எடுத்துட்டாலும் ஈக்குவல் ஆயிரும். சைவருக்கு மதிப்பு இருக்கா? இல்லை. சைவரை தனியாக வச்சா மதிப்பு இல்லை. 1ஓட 1 சைவர் சேர்ந்தால் நான் ஒன்று சொல்லுவான், 1ஓட 1 சைவர் சேருதுன்னு வச்சுக்கோங்க, ஓரறிவு ஜீவன். 1ஓட 2 சைவர் சேர்ந்தால் ஈரறிவு ஜீவன். 10 100 ஆயிடுது. 1ஓட 3 சைவர் சேர்ந்தால் 1000, 3 அறிவு ஜீவன். ஜீவராசிகள் இருக்குது 5 அறிவு வரைக்கும், 5 சைவர் வரைக்கும் நம்ம 6 அறிவு. அப்போ 6 சைவர் சேர்த்துக்க. தேவர்கள்னு இன்னொரு 10-20 சைவரை சேர்த்துக்க. ஈஸ்வரன் இன்ஃபினிட்டிவ் சைவரை சேர்த்துக்க. ஆனால் எல்லாம் என்ன? சைவர் தானே. சைவரை தவிர வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றுங்கிறது பிரம்மன். ஆனால் சைவர்சம் சக்தி கூடுதா இல்லையா? சைவர் தான், ஆனால் விவகாரத்தில் ஓடிடுது. தனியாக சைவர் இடத்துல ஒரு மதிப்பு இல்லை. ஆனால் ஒன்னோட சேரும் பொழுது எத்தனை சைவர் சேருதோ அவ்வளோ மதிப்பு. ஆனால் சைவர் மதிப்பே இல்லாத, ஒன்றுமே இல்லாத ஒரு தத்துவம் தான். அது மாயா தத்துவம். ஆனால் சேர்ற பொழுது அது ஃபுல்லாக சேருது ஈஸ்வரன்ட்ட, நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துக்கிறது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே மித்தியா அப்படி சொல்லணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜீவத்துவத்தையும் ஈஸ்வரத்துவையும் ஆராய்ச்சி பண்ணி போகும் பொழுது தன்மையை நீக்கிவிட்டால் இருப்பது பிரம்மன் என்று உனக்கு புரியும். அங்கே தான் செல்றோங்கிறார். நம்மளுடைய தாத்பரியம் அத்வைதம். அது மட்டுமே உண்மை, அது ஒன்றே உண்மை, மற்றதெல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்கு, உண்மையில் இல்லை, துவைதம். அந்த அத்வைத தத்துவத்தை அடைவதற்காக நீ ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், ஜகத் விசாரம் எல்லாத்தையும் நீ பண்ணலாம். பண்ணிட்டு பொய்யா இருக்கிறத நீக்கிட்டீங்கன்னா அங்கே இருக்கிறது ஒன்றே ஒன்றான பிரம்ம தத்துவம் தான் இருக்கும். அதில் என்ன பின்னாடி சொல்ல போகிறார்? என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த சாங்கிய மதத்துலேயும் யோக மதத்துலையும் எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க அதை மட்டும் எடுத்துட்டா அவங்க நம்மகிட்ட வந்துடுவாங்கன்னு பின்னாடி சொல்ல போகிறாங்க, பார்க்கலாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கும் நம்மகிட்ட துவேஷம் இல்லை, ஆனால் இருப்பது அத்வைதம் ஒன்று தான் சரி. அதாவது நம்ம சரியாக இருந்தால் சரின்னு சொல்லுவோம், தவறாக இருந்தால் அதை சரின்னு சொல்ல மாட்டோம். தவறாக இருந்தால் சரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம சரின்னு சொன்னால் அதுவும் தப்புத்தான் அப்படிங்கிறார்.
உலக விவகாரங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம். அது பெரியவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவோம். புரியுதுங்களா? சமமானவங்ககிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் போயிருமேன்னு சொல்லுவோம், நினைப்பான். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. தப்பை தப்புங்கிறத நம்ம சொல்லணும், பக்குவமாக சொல்லணும்னு சொல்லுவாங்க. தப்புங்கிறத பக்குவமாக சொல்லணும். துவேஷத்தில் சொல்கிறது இல்லை. விவகாரத்தில் கூட ஒரு பெரியவர் தப்பு பண்ணுறாருன்னு சொன்னால் அதை சொல்கிறத சுட்டி காட்டுற விதம் இருக்குது பாருங்கள். நசிகேதன் கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவர் அப்பா தப்பு பண்ணாரா இல்லையா? யாகத்தில் பூரா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கார். எதை கொடுக்கக்கூடாது அதெல்லாம் தானமாக பண்ணுறாரு. இவன் மகனுக்கு புரியுது, அப்பாவுக்கு புரியலை. ஏன்னா இவர் பண்ணுற தப்புனால அவர் எதற்காக அந்த யாகத்தை பண்ணுறாரோ, அந்த தானத்தை பண்ணுறாரோ, அந்த பலன் கிடைக்காது. மகனுக்கு புரிஞ்சிருச்சு, அப்பா புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி சொல்கிறது? இவன் அழகாக சுட்டி காமிப்பான். இந்த யாகத்தில் தான்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே தானம் பண்ணணுமேப்பா, நானும் உங்கள் பொருள் தானே, என்ன யார் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்பான். இவர் என்ன கிழட்டு மாடு உதவாத பொருளாக தானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். நல்ல பொருளாக வச்சுக்கிறார் இவர். அவன் சுட்டி காட்டுறான். எப்படி சுட்டி காட்டுறான் பாருங்கள். இந்த யாகத்தில் உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே தானம் பண்ணணுமே, நானும் உங்கள் பொருள் தானே, என்ன எங்கே தானம் பண்ண போகிறேன்னு அப்படி இருந்தும் கோபம் வந்துடுது அவருக்கு. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு எலக்ட்ரீஷியன், அவருக்கு ஒரு சிஷ்யன். அவர் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாரு. கனெக்ஷன் தப்பாக கொடுக்குறாரு. போட்டால் ஃபியூஸ் அடிச்சிடும், இல்லாட்டி அந்த இதே காயிலே புகஞ்சு போயிடும். இவன் கண்டுபிடிச்சிட்டான். யார்? நீங்கள் தப்பாக கொடுக்குன்னு சொன்னால், ஏன்டா நான் குரு, நீ சிஷ்யன், நீ என்னடா சொல்லி என்ன சொல்கிறேன்? அண்ணே எனக்கு இப்படி இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிறான். அப்போ எனக்கு சொல்லி கொடுத்தது தப்பானேன்னு கேட்குறான். எப்படி கேட்குறான் பாருங்கள். எனக்கு நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்தீங்களே, என்ன நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க, அப்போ இது ரைட்டா அது ரைட்டான்னு கேட்குறான். அப்போ அவரையும் குற்றம் சொல்லலை, அவர் உயர்வாகவும் சொல்கிறான். அப்படி சொல்கிற விதமாக சொல்லணும். அதுக்காக சரின்னு ஏற்றுக்க. அப்போ அவர் சொல்கிறதையும் கரெக்ட் ஏற்றுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இப்போ அடி ஆயிரும். அந்த சொல்கிற விதம் யார்கிட்ட எப்படிங்கிறது இருக்குது. அதனால் நாம் அதுக்காக சொல்லாமல் இருக்கிறது இல்லை. உங்கள் கருத்து தப்புனா தப்பு தான். ஆதிசங்கரர் எவ்வளோ பெரிய ஆளாக வாதம் பண்ணார். சுரேஸ்வராச்சாரியார்லாம் சாதாரண ஆள் கிடையாது. கர்மகாண்டத்தில் கில்லாடி அவர். இவரை கிண்டல் பண்ணி வெளியே அனுப்புகிறாரு. என்ன மொட்டைத்தலையா அப்படிங்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு. அவர் உட்காந்து பொறுமையாக உட்காந்து இவரோட சன்னியாசம் வந்துடுறாரு. ஒரு கிரகஸ்தல் இருக்கிறவரை வாதம் பண்ணி அதை நிலைநாட்டி, முறையாக நிலைநாட்டி, நீங்கள் சொல்கிறதே கரெக்டுன்ட்டு வந்துடுறாரு. அவர் துவைதி. ஆதிசங்கரர் பண்ண காரியமெல்லாம் குமரிலப்பட்ட முதல்ல வாதம். அவர் நெருப்புக்குள்ளே உள்ளே கிடக்காரு, சாக போகிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதே கரெக்டு. நீங்கள் சொல்கிறத நிரூபணம் பண்ணியாச்சுன்னா வேதத்தை முழுசாக எல்லோரும் ஒத்துக்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது வேதத்தில் கர்மகாண்டம்னு ஒன்று இருக்குது, ஞானகாண்டம்னு ஒன்று இருக்குது. கர்மகாண்டத்தை மட்டும் ஒத்துக்கிறவங்க ஞானகாண்டத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் ஞானகாண்டத்தை ஒத்துக்கிறவங்க கர்மகாண்டத்தை ஒத்துக்கிடுவாங்க. ஒத்துக்கிட்டு இது ஒரு படின்னு சொல்லுவாங்க. அவங்க சும்மா சொல்லியிருக்கு. இப்போ வேதம் சும்மாவா சொல்லலாம்? வேதம் பொய்யாவா சொல்லலாம்? அது எழுதினவங்களாம் முட்டாளா? எழுதுனதுன்னு சொல்கிறதில்ல, கடவுள்கிட்டருந்து வந்ததுன்னு சொல்கிறான். அப்போ வேதத்தில் ஒரு போர்ஷன் கரெக்டு, ஒரு போர்ஷன் தப்புன்னு என்ன பண்ணுறது? அப்படி ஒரு குரூப்பு ஆதிசங்கரர் காலத்தில் பாரத தேசம் பூரா இருந்துச்சு. இவர் வேதம் முழுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார் ஆதிசங்கரர். அப்போ அதுக்காக 72 பிரிவுகள் வாதம் பண்ணி கடைசியில் குமரிலப்பட்ட போகிறாரு. அவர் நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட். அவர் பௌத்த மதம் எல்லா மதத்தையும் ஜெயிச்சுட்டு அவர் வந்தவர். அவர் இதே கரெக்டுன்னு வந்தவர். இவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், நான் இறக்க போகிறேன், ஆனால் நீங்கள் சுரேஸ்வராச்சாரியா பண்ண வேதம் முழு வேதத்தையும் நம்ம பாரத தேசம் ஏற்றுக்கிறோம், ஒரு போர்ஷனை ஏற்றுக்கிறாமல் இருக்குது அப்படின்ட்டு அதை பண்ணுற. அப்போ தவறுன்னு முறையாக உட்காந்து முறையாக வாதம் பண்ணி ஜெயிச்சார் அவர். சும்மா விதண்டா வாதமெல்லாம் கிடையாது. அப்போ தவறு எங்கே இருக்கோ அதை சுட்டி காமிக்கணும். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தவறான கருத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால் இங்கே சொல்கிறார் சுலோகத்தில் முதல் வரியில், ந தத்துவமோகோ உபவ் அர்த்தவ். இந்த நங்கிறத விட்டலாம். தத்துவமோகோ உபவ் அர்த்தவ். தத்து துவம். நம்மளுடைய மகா வாக்கியம் என்ன? தத்துவமசி. இதைத்தான் பெருசாக விசாரம் பண்ணுறோம். தத்துனா கடவுள், துவம்னா ஜீவன். இந்த தத்து துவம் என்ற 2 பதங்களின் அர்த்தமும், இதனுடைய 2 வார்த்தைகளுடைய அர்த்தமும், அந்த முதல்வில் 2வது அஸ்மத்து சித்தாந்ததாம் கதவு. அந்த நாங்கிறத இங்கே சேர்த்துக்கிறேன்னு. ந அஸ்மத்து சித்தாந்ததாம் கதவு. நம்முடைய சித்தாந்தத்தை அடையவில்லை. கதவுனா அடைதல், ந கதவுனா அடையவில்லை. அஸ்மத்துனா நம்முடைய, சித்தாந்ததாம் சித்தாந்தத்தை. இந்த தத்து துவம் 2 பதங்களின் அர்த்தமும்
அவர்கள் தத்துக்கு சொல்கிற அர்த்தமும் ஈஸ்வரனுக்கு சொல்லுகின்ற அர்த்தமும் துவம் என்ற ஜீவ தத்துவத்துக்கு சொல்லுகின்ற அர்த்தமும் நம்முடைய அத்வைத சித்தாந்தத்தை கதவு அடைவதில்லை. யோகிகளும் சாங்கியர்களும் ரெண்டுக்கும் சொல்கிறாங்க, இதே அர்த்தத்தை சொல்கிறாங்க. ஆனால் அது நம்ம சித்தாந்தத்தை அவங்க அந்த நோக்கத்தில் நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த நோக்கத்தில் அவங்க சொல்கிறது இல்லை. அவர்கள் சொல்வது போல் தெரிந்தாலும் அந்த நாம் நினைக்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்லலை அப்படிங்கிறார். அது ரெண்டாவது வரியில் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அத்வைத போதனாய ஏவ, அத்வைத போதனாய ஏவன் அத்வைதத்தை உபதேசிப்பதற்காக மட்டும் ஷா கக்ஷா காஷி திஷ்யதே, அவைகளெல்லாம் நாம் படிகளாக எடுத்துக்கொள்கின்றோம், நம்மால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. என்ன சொல்கிறாரு, அவங்க சொல்கிற கருத்து நம்ம கருத்துக்கு ஒத்து வராது. அது எப்படிங்கிறத அடுத்து சொல்ல போகிறார். இங்கே அது தப்பு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறார். அப்புறம் ஏன் நாம் பண்ணுறோம்னு சொன்னால், அதை அத்வைத சித்தாந்தத்தை போதிப்பதற்காக உபதேசிப்பதற்காக அந்த தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டு விசாரம் செய்கின்றோம். அதாவது ஜீவ விசாரமும் ஈஸ்வர விசாரமும் ஜகத் விசாரமும் ஜீவன் இருக்கின்றான், ஈஸ்வரன் இருக்கின்றார், ஜகத் இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதற்காக அல்ல, அது இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக. கயிறு பாம்பு உதாரணத்தில் பாம்பை எடுத்து விசாரம் செய்வது பாம்பு இருக்கு என்று நிலைநாட்ட அல்ல, பாம்பு என்பது பொய் என்பதை நிலைநாட்ட. நீ பார்க்கின்றாயே இந்த பாம்புன்னு குரு சொல்கிறார். அப்போ அவர் பாம்பை ஏற்றுக்கிட்டு தானே சொல்கிறாரு குரு. இப்போ பாம்பு நீ பார்க்குறிய, அந்த பாம்பு நீ அங்கே இருக்கே பார்க்குறிய, அந்த இருக்கக்கூடிய பாம்புங்கிற இருக்கக்கூடிய பாம்புன்னா உண்மையாக சொல்கிறாரு. நீ பார்க்கக்கூடிய அந்த பாம்பு இருக்கே, அந்த பாம்பு பொய் அப்படிம்பார். அது பாம்பு அல்ல, கயிறு தான் சொல்வார். அது மாதிரி நீ பார்க்குறையே இந்த ஜகத்து, இது ஜகத் அல்ல, இது பிரம்மன். நீ பார்க்குறையே இந்த ஜீவன், இது ஜீவன் அல்ல, அது பிரம்மன். நீ பார்க்குற சொல்கிறிய கடவுள் சிவனோ விஷ்ணுவோ எல்லாம் சொல்கிறியே, அது சிவன் அல்ல, விஷ்ணு அல்ல, பிரம்மன். புரியுதா? வெளியே சொல்லிடாதீங்க சாமி, அடி விழுந்துற போது. உண்மைதானே? தத்துவதீயத்து நம்ம கடவுளை உண்மையிலே அத்வைத் சங்கரருக்கு மேலேயே பக்தி பாடலாம் எழுதியிருப்பாங்க. அவர் எவ்வளோ பூஜை பண்ணுறார், லட்சுமியை நினச்சி பாட்டு படிக்கிறார், பணமாக கொட்டுதாங்க. இந்த உடல் உண்மை பொய்ன்னு சொல்லும்போது உடலுக்காக செய்கிற மாதிரி அதையும் செஞ்சுட்டு போகிறோம். உடலே நம்ம நீ விவகாரத்தில் உடலை வச்சுக்கிட்டு தான், உடலை நீ விவகாரம் பண்ணுறது வரைக்கும் கடவுளையும் விவகாரத்தில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். தத்துவ ரீதியாக போகும்போது புத்தியில் ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீக்கணும்னா அந்த தத்துவம் தான் கரெக்டு. அதுக்காக நம்ம சொல்கிறோம். உண்மையும் அதுவும் கூட. அது மட்டும் இல்லை, உண்மை ஒன்று தான் இருக்க முடியும், பொய் தான் பலவாக இருக்கும். எப்பயுமே பொய் உண்மை பல உண்மை இருக்காது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் சொல்கிற விஷயங்களில் அவர்கள் சொல்கின்ற ஜீவன் ஈஸ்வரன் இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் சத்தியம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையை அவர்கள் உணரவில்லை. அதைத்தான் சொல்கிறார். சர்வகதம் சொல்லுவாங்க, ஆனால் மனசில் மட்டும்தான் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி வாயளவில் சொல்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்கிற கருத்து சரியல்ல, அது தவறு தான் சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்து உதாரணங்கள்லாம் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை இங்கே கொண்டு வருவார். ஆகாச உதாரணம் முன்னாடி பார்த்துருக்கோம். அதெல்லாம் கொண்டு வந்து இந்த அடிப்படையில் பாரு, உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி ஞாபகப்படுத்த போகிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துறோம். ந தத்துவமோகோ உபவர்த்தவ், அதை பிரித்தோம்னா ந தத்துவமோகோ உபவர்த்தவ் அப்படின்னு பிரிக்கணும். பிறகு அஸ்மதக சித்தாந்தாம். தத்துவமோகோன்னா தத்து துவம் இரண்டிற்கும், உபவர்த்தவ் இரண்டு அர்த்தங்களும், அவர்கள் சொல்லக்கூடிய இரண்டு அர்த்தங்களும், அஸ்மத்து நம்முடைய சித்தாந்ததாம். சித்தாந்ததாம்னா சித்தாந்த தன்மையை, அந்த கதவுன்னு இருக்குது, அந்த முன்னாடி இருக்கிற நாவை கதவுல சேர்த்துக்க. கதவுனா அடைதல்னு அர்த்தம், ந கதவுனா அடையவில்லை. அவர்கள் சொல்கின்ற தத்துக்கு சொல்கின்ற அர்த்தமும், ஈஸ்வரனுக்கு, தத்துனா ஈஸ்வரனுக்கு சொல்கின்ற அர்த்தமும், தோம்னா ஜீவனுக்கு சொல்கின்ற அர்த்தமும் நம்மளுடைய
சித்தாந்தத்தை அவங்க சொல்லலை, அதை அடையவில்லை. எப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். அத்வைத போதனாய ஏவ, நாம் என்ன சொல்கிறோம் அதை ஏற்றுக்கிறோம், அதை சொல்கிறோம். ஏன்னு சொல்கிறோம்னா அத்வைத போதனாய ஏவ, அத்வைதத்தை உபதேசிப்பதற்காக மட்டும் அதை என்ன ஜீவ ஈஸ்வர விஷயத்தை விசாரத்தை காட்சித் கக்ஷா பல படிகளாக, கக்ஷா காட்சித்துன்னு இருக்கு. அப்படின்னா கக்ஷா காட்சித்துனா பல படிகளாகன்னு அர்த்தம். பல படிகளாக இஷ்யதே நம்மால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தத்து துவம் என்று என்பதற்கு அவர்களுடைய சொல்கிற கருத்து நம்ம கருத்து கிடையாது. நாம் அதை ஏன் பண்ணுறோம்னா அது ஒரு படியாக வச்சு பண்ணுறோம். நாம் தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக படியாக வச்சு பண்ணுறோம். அது எப்படிங்கிறத அடுத்து சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அனாதி காலமாக இருக்கக்கூடிய மாயா தத்துவத்தால் சொல்ல போகிறார். அவங்க ஏன் அப்படி குழம்பி இருக்கிறாங்கன்னா இந்த மாயா தத்துவத்தினால குழம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். சொல்லிவிட்டு 224க்கு பிறகு அந்த பழைய உதாரணத்தை கொண்டு வருவார். ஆகாச உதாரணம் பார்த்துருக்கோம், கடாகாசம் அதெல்லாம் பார்த்துருக்குறோம். அதை அங்கே கொண்டு வருவார். 203 கொஞ்சம் ஆரம்பிச்சிடலாம், படிக்கலாம். 223 டைம் ஆயிடுச்சு, இதை முடிச்சுக்கிடலாம், டைம் ஆயிடுச்சு. அதாவது என்ன பண்ணுவாருன்னா இந்த தத்துவத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். பின்னாடி வரும்பொழுது ஆகாச உதாரணம் பார்த்தோம். நம்ம எங்கே ஆரம்பத்தில் 18வது ஸ்லோகத்திலேருந்து 24 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் 4 தத்துவம் பார்த்தோம். என்ன தெரியுமா? ஜீவ தத்துவம், ஈஸ்வர தத்துவம், பிறகு கூடஸ்தன் ஆத்மா, பிறகு பிரம்மன். 4 விஷயம் பார்த்தோம். அதுக்கு 4 ஆகாசம் சொன்னார். கடாகாசம், மகா ஆகாசம், ஜலாகாசம், மேக ஆகாசம் சொல்லி 18லேருந்து 24 வரைக்கும் பார்த்தோம். எல்லாம் என்ன? கட ஆகாசம், மகா ஆகாசம், ஜல ஆகாசம், மேக ஆகாசம். 4 ஆகாசம் தான். அதில் ஒரு ஆகாசம் ஈஸ்வரன், ஒரு ஆகாசம் ஜீவன், ஒரு ஆகாசம் ஆத்மா, ஒரு ஆகாசம் பிரம்மன். ஆகாசம் எத்தனை ஆகாசம் இருக்கு? மொத்தம் எத்தனை ஆகாசம் உண்மையிலே இருக்கு? அந்த அந்த உதாரணம் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஏற்கனவே விளக்கியிருக்காரு. அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுவார். ஏன் தெரியுமா? நம்ம மறந்துட்டோம். சுருக்கமாக சொல்லி இப்படி பார்க்கும்போது அத்வைதம் தானே கரெக்டு. விவகாரத்திலே பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பிரித்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே இருப்பது ஒன்று தான். எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆகாசம் தான். இந்த ஹாலுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது, வெளியவும் ஸ்பேஸ் இருக்குது. இந்த கட்டடத்தை எடுத்தாச்சுன்னா ரெண்டும் ஒரே ஸ்பேஸ் தான். பானைக்குள்ளே தண்ணி இருக்குது, தண்ணியில் ஆகாசம் தெரியுது, மேலே இருக்கக்கூடிய ஆகாசம் பிம்பம் தெரியுது. அதுக்காக அந்த ஆகாசம் ஒரிஜினல் ஆகாசம் பிரதிபிம்பம். அதை இன்னொன்று சொன்னார் ஈஸ்வரனுக்கு. ஈஸ்வரன் நேரம் பார்க்க முடியாது. மேகத்தில் நீர்த்துளிகள் கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்குது. எங்கே நீர் இருக்கோ அங்கே அது ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது, மேகத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்குது, வானத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியுது. அப்போ அங்கே எங்கே நீர்த்துளி இருக்கோ அங்கேயும் ஆகாசம் இருக்குது. அப்போ அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கத்தான் செய்யும். பானையில் ஒன்றில் பிரதிபிம்பிச்சா அது ஜீவன், மொத்தத்தில் பிரதிபிம்பிச்சா ஈஸ்வரன். பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? திரும்பி ஞாபகம், அடுத்த கிளாஸில் வரப்போது ஞாபகப்படுத்திடுறேன். அப்போ எல்லாம் பிரதிபிம்பம் தான். ஒரு பானைக்குள்ளே இருக்கிறதும் பிம்பந்தான், கோடிக்கணக்கான பானைக்குள்ளே இருந்தாலும் பிம்பந்தான். அது கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்கக்கூடியது ஈஸ்வரன். இது ஒன்றில் தெரிகிறது ஜீவன், கூடஸ்தன்கிற பெயரை சொன்னார். அதுக்கு பிரம்மன்னு சொன்னார், ஈஸ்வரன்னார். இது ஜீவன், அது ஈஸ்வரன். ஆனால் வெறும் பானையாக இருக்குது, அங்கே ஸ்பேஸ் இருக்குது. அதுவுக்கும் வெளியே இருக்கக்கூடிய ஆகாசம் வித்தியாசம் இருக்கா? ரெண்டும் ஒரே ஆகாசம்தான், ஒரிஜினல் ஆகாசம். ஆத்மாவும் பிரம்மனும் ஒரிஜினல் ஆகாசம். பானைக்குள்ளே இருந்தால் ஆத்மான்னு சொல்லிக்கிறோம், வெளியே இருந்தால் பிரம்மன்னு சொல்லிக்கிறோம். ரெண்டுக்கு இடைவெளியே கிடையாது. பானை வேறுபடுத்துறது மாதிரி காமிச்சிருக்கு, உண்மையிலேயே அது உண்மையான ஆகாசம். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அதை திருப்பி ஞாபகப்படுத்திட்டு இந்த தத்துவத்தை கொண்டு போய் நிறைவு செய்வார் அவர். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.